கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ பால் மஞ்சூரியன் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொட்டேட்டோ பால் மஞ்சூரியன் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்க்கலாம். பொட்டேட்டோ ஆஸ் ரிக்வயர்ட், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், மைதா 1.5 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் ஆஸ் ரிக்வயர்ட், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஆனியன் 1, கேப்சிகம் 1, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஆஸ் ரிக்வயர்ட். ஸோ இதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். பொட்டேட்டோ ஃபைனாக இது மாதிரி செதுக்கி எடுத்துக்கணும். அதை வந்து வாட்டரில் போட்டுட்டு வாட்டரில் இருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா, 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஆட் பண்ணிவிட்டு, சால்ட்டு, பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு, ஃபைன்லி சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை வந்து இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு வாட்டர் இல்லாத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பால் பிடிச்சிடணும். பிடிச்சதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஸோ ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் வந்து வெளியே ப்ரௌன் ஆனாலும் உள்ளேயும் ப்ராப்பராக குக் ஆகும். இது கோல்டன் கலரில் வர வரைக்கும் ப்ராப்பராக இந்த பொட்டேட்டோ பாலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ பால் மஞ்சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ரெசிபி. இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் பண்ணலாம், இல்லை ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக செய்யணுனாலும் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ பால்ஸை வந்து ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ ஆயிலேருந்து எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுங்க. ஸோ அப்போ தான் ஆயிலில் ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஃபைன்லி சாப்டு கார்லிக், ஃபைன்லி சாப்டு ஜிஞ்சர், ஆனியன் அண்ட் கேப்சிகம். ஸோ ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆனியனையும் கேப்சிகமையும் இதோட ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதை ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆனியன் கேப்சிகம் எல்லாம் ப்ராப்பராக ஃப்ரை ஆகும். இது ஃப்ரை ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாஸ் ஆட் பண்ண போகிறோம். சாஸ் வந்து ஆஸ் ரிக்வயர்ட் தான். சப்போஸ் உங்களுக்கு சாஸ் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன் வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கார்னை வந்து கார்ன் வாட்டரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்ன் வாட்டர் தான் வந்து பொட்டேட்டோ பால் மஞ்சூரியனுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த செமி லிக்விட் ஸ்டேட்டை கொண்டு வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், பொட்டேட்டோ பால் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ரொம்ப ஈஸி ரெசிபி ஃபார் யுவர் கிட்ஸ் டு ஹேவ் ஆஸ் எ ஸ்நாக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.